சுரேஷை அவங்க மேலதிகாரி சொல்லிடுறாங்க, இன்னும் அவங்க பொஞ்சாதி மதிக்கிட்ட பார்த்து நடந்துக்கிடுங்க. ஏதாவது ஒன்றுன்னு அவங்க வந்தாங்கன்னா உங்கள் வேலையிலேருந்து உங்களை தூக்குறத தவிர வேறு வழியே தெரியாது, எனக்கு பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், அப்படிலாம் நடக்காது, எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நானே பார்த்துக்குறேன் சார் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிட்டால் நல்லது தான்ப்பா. ஏற்கனவே அவன் பொஞ்சாதி கல்யாணம் முடிக்க முன்னோட்டியே வேலையை இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. இப்போ மனைவி ஆகிட்டாங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார்ன்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்த தங்கராஜ், என்ன இப்போ தான் மாப்பிள்ளை வேலை முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னார் உங்கள் ஆஃபீஸரு அப்படிங்கிறாங்க. மதிக்கிட்ட எந்த உரியும் பண்ணாத, நல்ல மாதிரி பண்ணு. அதுபோக மதி ஸ்டேஷனில் நின்றாலோ இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணாலோ நீ வேலை இல்லாமல் போயிடுவா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், அப்போ நீங்கள் வாழ்க்கையை வாழைய ஆரம்பிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையை வாழைப்பார், அதை நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க, ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் ஆகாது, இப்போ அவன் பக்கத்துலேயே என்னால் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ள, இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா மதிக்கு உன் மேலே பாசமும் வராது, மறுவாதியும் வராது. பக்கத்தில் போக மாப்பிள்ள, போய் நடக்கக்கூடிய வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அப்போது ரேவதி, என்னங்க அவன்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கும்போது, வேற என்ன, அவன் தம்பிக்கு இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே மதி ரொம்பவே கோபமாக இருக்கா, அவளுக்கு மனசு பிடிக்கணும்லாங்க, இப்போ போய் சுரேஷ் இப்படி பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது, பொறுத்து இருந்து பாரு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அங்கே ரூமுக்குள்ளே போன சுரேஷ் கதவை சாத்திட்டு இங்கே மதி பக்கத்தில் கையை தான் தொட போனோன்னே மதிக்கு சரியான கோபத்தில் கடாசிடுதாங்க. ஒத்துன்னு விழுந்த சுரேஷ் மாமான்னு கத்துனோடனே எல்லோரும் ஓடி வராங்க. என்னப்பாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மதி என்னை கடாசிட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், என்னம்மா நினச்சிட்ருக்க, அவன் புருஷன், நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கட்டுமான்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டா நீ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னோன்னா மதிக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னது, ஃபஸ்ட் நைட் நடக்க நீங்கள் அனுப்பிவிட்டீங்களா, நீங்கள் அவங்க அக்காவை கட்டின மாமாவா இல்லைன்னா மொத்தத்துலேயே மாமாவா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி, யோ நீ எப்படியா என்கிட்ட கேட்காம நீ ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலாம், நீ எப்படியா பண்ணுவ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தங்கராஜ் அப்படியே நிற்காரு. என்ன எங்கள் மாமாவை ஒய்யான்னு பேசுதா அப்படின்னு. உங்களுக்குலாம் அவ்வளோதான், உங்கள் உயரதிகாரி சொல்லலை, ஏதாவது எனக்கு இடக்கு முடக்கா பண்ணிங்கன்னா நீ உடனே கால் பண்ணுமான்னு சொல்லலை, இப்போ நான் அவர் கால் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா விடு, சுரேஷ் வேலையை காப்பாற்ற வேண்டிய இதில் நான் இருக்கேன், இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன், என்னை உடனே என் மாமனார் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போக முடியும், உடனே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. சுரேஷ் வா வெளில பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த மதி ஏதோ ஒரு கணக்கில் தான் வந்திருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம்மா எனக்கு அப்படி தான் தெரியுது, அவள் என்கூட வாழ வந்த மாதிரி இல்லை, ஏற்கனவே என் மேலே உள்ள கடுப்புலேயே அப்படியே இருக்கிறா அப்படிங்கிறாங்க. சரிடா, உன் வேலையை நீ காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக அவள் சொல்லுறது கேட்டு தான் ஆகணும், உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் காரில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறாரு. அப்போ ரொம்ப நேரம் கழித்து வந்திருக்கீங்களா, என்னடா கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் எதனால் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பேசுகிறாங்க. மதிய ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே மலர் முழிச்சிட்டே இருக்காங்க. என்ன நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமில் உட்காந்துட்டு மலரக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இங்கே அவங்க வரலை, ரூமுக்கே வரலை. நீ இப்படி சொல்லிட்டாளே, உனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாளான்னு சொல்லி அந்த வருத்தத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ பாக்யராஜ் சுரேஷ்ட கேட்காங்க, என்னடா நடந்துச்சு அப்படிங்கும்போது, மதி ரொம்ப சாதிட்டாலும் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்கிட்டா, முதல்ல போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சாதிட்டாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னும் அவன் முன்னாடி பார்த்து தான் பேசணும், நம்ம ஏதாவது பண்ணால் என் மேலதிகாரிட்ட சொல்லி என் வேலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கிறா அப்படிங்கும்போது, என்னடா எனக்கு புரியல, நீங்கள் சேர்ந்து 2 பேரும் அங்கே ஒன்றா இருக்க போகிறோம் 3 நாள் இருந்தனாடா அவங்க மாமா சொன்னார் அப்படிங்கும்போது, அங்கே போனோன்னா மாமா உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை வாழுங்க, இந்த வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார். நான் பக்கத்தில் தான் போனேன், அதுக்குள்ளே என்ன கடாசிட்டா, எப்படிம்மா இப்படி பண்ணலான்னு மாமா கேட்கல, ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண நீ யாரியா, இப்படி எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு போவேன், என் உயரதிகாரிகிட்ட நான் ஃபோன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறா. அப்படி கண்டிப்பாக பண்ணுனா வச்சா அப்படின்னா கண்டிப்பாக வேலை போயிடும்.
இனிமே அவட்ட நீங்கள் யாருமே எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, அப்போ அந்த வீட்டில் இருந்துட்டு நம்மளை படாப்படுத்திக்கிட்டு இருப்போம், நம்ம அவள் சொல்லலை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, உடனே அம்மா இங்கே பாரு, நீ அவகிட்ட வழக்கம் போல் ஏதாவது பேசினேன்னா ஸ்டேஷனுக்கு தான் பேசுவா, அவகிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னோடனே, மலரே இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு மதிக்கு ஏதாவது சாப்பாடு வேணும் வைன்னா நீ சமைக்கக்கூடாது, அவளே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் சொல்கிறாங்க, என்ன மலர் இப்படி சொல்லிட்டேன், மதி எப்படி சமைப்பா அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கும் மதி சொன்னது இன்னுமே ஒருத்தராக தாங்க இருக்குது, சுயமரியாதையோ இல்லைங்கிறா. சுயமரியாதைன்னா அது என்னென்னு அவளுக்கும் தெரியணும்ல, நான் இன்னுமே சமைக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. மலரே நீ கோவப்பட்டு கண்டிப்பாக பாரு அக்கா, எனக்கு காலையில் எனக்கு இது வேணும்னா நீ சமைச்சு கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இங்கே காலையிலே விடிஞ்சிருது. சுரேஷ் காலையில் புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. இங்கே வீட்டில் எல்லோரும் மதியம் எந்திரிச்சு வரதை பார்த்து எல்லோரும் முழிக்கிறாங்க. உடனே மலரே நம்மளுக்கு மட்டும் சமை அப்படிங்கிறாங்க. சரியாத்தான்னு போயிடுறாங்க. பின்னாடியே போன மதி சாரிக்கா அப்படிங்கிறாங்க மலர்கிட்ட. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அன்னைக்கு கோவத்தில் பேசிட்டேன், நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் என்னையும் அப்படி இருக்கணுங்கிறாங்க. அதுபோக நீங்கள் இருந்துக்கிறீங்க, என்னால் அப்படி முடியாதுக்கா, பக்கத்தில் இருக்க கிளாஸ் எடுத்து அவங்க வைக்க மாட்டாங்களா, அதை நான் தான் எடுக்கணுமா, இதை அவங்க பெருசாக இது பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் பண்ண முடியாதுந்தாக்கா இது பண்ணேன் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படிங்கிறாங்க. என்னக்கா அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மதி நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, நம்ம இப்படி இருந்திருக்கோமே, மதி சொல்லுற அளவுக்கு தானே நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உங்க மேலே எனக்கு அந்த கோபம் இல்லை, நான் என் மேலே தான் எனக்கே கோபம், அதனால தான் நான் அவன்கிட்ட பேசலை அப்படிங்கிறாங்கக்கா. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கிற, காஃபி தானே நான் போட்டு தரேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே பின்னாடி வந்த ராஜலட்சுமி, எப்படி நீ மதிக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, பின்னாடியே வந்து அவங்க வீட்டுக்காரியம்மா நீ பாட்டு வா வா என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு சுரேஷ் சொல்லிட்டு போனோம் இன்னும் இல்லையா, அவள் சுரேஷ் வேலையை காலி பண்ணதுக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வீட்டில் உட்காந்து, நீ அவகிட்ட ஏதாவது பேசி அவன் வேலையை நீ இது பண்ணிடாத, சாப்பாடு தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்க. இல்லைங்க எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. இங்கே ரேவதி மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணி எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை கொடுத்தோன்னே, சொல்லுங்கள் ரேவதி அப்படிங்கிறாங்க. எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மதி நான் எதுவும் நினைக்கல, சந்தோஷமாக தான் இருந்துச்சு, என் வீட்டுக்காரர் என்ன முடிவு எடுக்கிறது, ஃபஸ்ட் நைட்டு நடத்தணுமா வேண்டாமான்னு நீங்கள் 2 பேரும் தானே முடிவு பண்ணணும், இவராக நடத்துங்க வைங்கன்னு சொன்னால் நடத்திடணுமோ, நீ கூட 2 கொடுப்பு கொடுத்துருக்கணும் இவருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நீ பேசும்போது, அப்போ நான் வெளியே காட்ட முடியாதுல்ல, அதான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க ரேவதி. இவரோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்தோடனே ராஜலட்சுமி, என்னங்க நீங்கள் என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, அவள் சரீரத்தை தான் ஆடுவாளா வைப்பாளா அப்படிங்கும்போது, என்னங்க பண்ணா, அவளை நீங்கள் கூப்பிட்டு போனேன், என் புருஷன் வீட்டுக்கு போகிறோன்னு அவள் வந்தா, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதோ, நீங்கள் தானே சொல்லி அனுப்பியிருக்கீங்க ஸ்டேஷனுக்கு போகணும், அப்படி போகணும் இப்படி போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே மதி வந்துடுறாங்க. மதியை பார்த்தோன்னா, ஆஹா நம்ம பேசுனது மதி கேட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி உங்கள் மகளை தானே பார்க்க வந்திருக்கீங்க, போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுனது எல்லாமே கேட்டுச்சு, எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, ஸ்டேஷனில் உங்கள் பையனுடைய அதிகாரி சொன்னதை உங்களுக்கு கேட்கலையா அப்படிங்கிறாங்க. ஆகா எதுக்கு எடுத்தாலும் சுரேஷ் வேலையை பற்றிலாம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டேம்மா, இனிமேல் நான் எதுவுமே பேசலாம்மா உங்கள் அப்பா அம்மாட்ட அப்படிங்கும்போது, என்ன மதி என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா இவங்ககிட்டலாம் இப்படி தான் நடந்துக்கிடணும், யார்கிட்ட இப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சௌரியத்துக்கு பேசுனாங்கன்னா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இன்னும் மலர் வணக்கம்ப்பா, அவன் சாப்பிடுதீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம்மா, மதி எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன், ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்கா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டில் போய் அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட, மதி ஓரளவு சரியாயிடுவா, இப்போ மதிக்கிட்ட பேசுறதுக்கே முழிக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம அங்கே வாழ முடியாது, நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோம் வாழ்க்கையை, நான் தான் கேட்கல, சரி என் கடன் இதாயிரும், ஒரு பொட்டை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா போதுமே நினச்சிட்டேன், ஆனால் அவள் சந்தோஷத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லை, எப்படி தான் அவள் சரியாக போகிறான்னு தெரியல, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, ஏப்பா மதியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் ரொம்ப விவரமானவப்பா, கண்டிப்பாக அவள் மீண்டு வந்துடுவா, கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நாள் மதியை மாதிரி ஒரு மருமக கிடையாதுன்னு அந்த வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னால் சரிதாம்மா,
அந்த நாளுக்காக தான்மா அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே மதிக்கு அவங்க தங்கச்சி கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா என்ன அப்பா என்ன சொன்னார் அப்படிங்கும்போது, உன்னை பற்றி நல்லபடியாக தான் சொன்னார், இதே மாதிரி இருக்கா. அவங்க சொல்கிறாங்கன்னா நீ மலரக்கா மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு. நான் என்றைக்கு மலரக்கா மாதிரி இருக்க போகிறேன், அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். அதுக்கு மேலே அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதை எப்படி பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இப்போது வேலைக்கு நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க.